ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு 2-3 நாள் vlog வந்து ஒன்றா ஷேர் பண்ணியிருக்கேன். பெங்களூர்லேருந்து ஷிஃப்ட் பண்ண vlog தான். சப்போஸ் உங்களுக்கு போர் அடிச்சுது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹரிஷ்மிதாக்கு, மித்ரனுக்கு 2 பேருக்கும் எப்போவும் பார்க்குற டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஐ செக்கப் பண்ண வேண்டியது இருந்தது. லென்ஸ் வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறா அப்படின்ட்டு இங்கேயே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இவளுக்கு ஐ செக்கப் எல்லாம் பண்ணி 1 இயர் பக்கம் ஆயிடுச்சு. சரி, நீ போய் புது இடத்துல டாக்டர்ஸ் தேடி நாம செட்டில் ஆகிறக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துச்சு அப்படின்னா இன்னும் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சவங்க கிட்டே எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலைகள் கொஞ்சம் முடிஞ்சுது. ஒரு தடவை போகும்போதும் இந்த பவர் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கம்மியாகி அந்த கண்ணாடியிலேருந்து வெளியே வருவான்னு நானும் யோசிக்கிறேன். ஆனால் இருக்க கூடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ லென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. மித்ரன் வந்து அவ்வளோ ஃபோன் பார்க்க மாட்டான். அவனுக்கு ஃபோன் பார்த்தாலே போர் அடிக்குது அப்படின்ட்டு தான் சொல்லுவான். ஆனால் இந்த ஒரு 2 மாதம் அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தார் இல்லையா, அந்த டைம்ல எல்லாம் வந்து அங்கே ஊரில் அவனுக்கு விளையாடுறதுக்கு முடியாததுனால கொஞ்சம் ஃபோனை கொடுத்து கொடுத்து பழக்கிட்டாங்க. ஸோ அவனுக்கு ஒரு செக்கப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வெளியே போகிற வேலைகள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு வீட்டில் தான் இருந்தேன். ஏன்னா அம்மா பெரியம்மா இருந்தாங்க. கொஞ்சம் நாம் இருந்தால் தான் ஆகும் அப்படின்ட்டு வெளியே வேலைகள் எதுவுமே பண்ணலை. அன்றைக்கி ஃபுல் டே வந்து வீட்டில் தான் இருந்தேன். அன்றைக்கி மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த நாளும் கொஞ்சம் அப்படி தான் இருக்க வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு ஈவினிங் நம்ம லோட் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. பட் எனக்குமே வந்து அன்னைக்கு ஃபுல்லாக பேக் ஆகும் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க வர டைம் வந்து ஒரு 10 மணின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, 10 மணினா நம்மளோட கிச்சன் திங்ஸை அவங்க பேக் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 hours எடுத்துரும். எல்லாமே வந்து கிளாஸ் செராமிக்காக தானே இருக்குது. ஸோ 2-3 ரேப் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேக் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அது இல்லாமல் அன்னைக்கு வந்து வீடு காலி பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அன்னைக்கு டேயில் வீடு வந்து காலி பண்ணிட்டு போகிறது நல்லதில்லை அப்படின்ட்டு பெரியவங்க சொன்னாங்க. சரி, அன்னைக்கு வந்து பேக் பண்ணி வச்சுருங்க, நெக்ஸ்ட் டே வந்து லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். எந்த பாட்டில்ஸும் வந்து நான் வாஷ் பண்ணவே இல்லை. உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஒரு சிலது நல்லா இருந்தது, ஒரு சிலது எல்லாமே வீணாக போயிடுச்சு. அதில் கொஞ்சம் பூச்சி புழு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. 2 மாதம் ஆயிடுச்சு இல்லையா. அம்மாவும் வந்து நான் அப்போலோ அட்மிட் ஆகி ஒரு 2-3 நாள் இருந்தாங்க. நான் கிளம்புன உடனே வந்து வீட்டை பூட்டிட்டு போகிறது வந்து எனக்கு சரியாக படல. அப்படி ஒரு 2-3 நாள் நான் தங்கிட்டு கிளம்புறேன்னு சொன்னாங்க. அப்புறம் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ திங்ஸை ஃப்ரிட்ஜில் வைக்க முடியுமோ ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜு மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு போனாங்க. மற்றது எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு. பட் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட முடியாது இல்லையா. அரிசி பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீணாக போயிடுச்சு. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா கரப்பாம்பூச்சி. நம்ம இருந்தாலே ஜாலியாக விளையாடுவாங்க, இல்லாமல் போனங்காட்டி ஒரே குஷி தான் போல இருக்குது. வீட்டில் எந்த பாத்திரம் எடுத்தாலும் அது ஏறி விளையாண்டதுக்கான தடயங்கள் நிறையா இருந்தது. வந்ததுக்கப்புறம் ஒன்றொன்றும் வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். பட் இருந்தாலுமே வந்து காக்ரோச் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. சரி, கிளம்பும் போது அட்லீஸ்ட்டு அதோட முட்டை காக்ரோச் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு கையில் எது எது பட்டுச்சோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். பசங்க இருக்கிறதுனால அடிக்கடி சுடுதண்ணி வைக்கிறதுக்கு நாள் வேணும். ஏன்னா லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்த நாளும் இங்கே தான் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ ஒரு 2 நாளைக்கு தேவையான பொருள் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம். டீ போடுறது, அப்புறம் பசங்களுக்கு ஒரு சுடுதண்ணினாலும் வச்சு கொடுக்கலாம். சின்னதாக ஏதாச்சும் ஒரு டிஷ் குயிக்காக பண்ணுற மாதிரி பண்ணி கொடுக்கலாம். கூழ் கஞ்சி இந்த மாதிரி அதுக்கான பாத்திரங்கள் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம். எதுக்கு நான் எடுத்து வச்சேன்னா, ஒன்று வந்து இங்கே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துர்லாம். இன்னொன்று என்னென்னா, இந்த திங்ஸை அப்படியே நான் காரை வந்து அந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த காரில் இந்த அதாவது இங்கே இந்த 2 நாள் யூஸ் பண்ண திங்ஸை அப்படியே உள்ளே வச்சு டிரைவர் கூட அனுப்பிட்டோம் அப்படின்னா அங்கே போனதுக்கப்புறம் இந்த பேக்கிங் ஓப்பன் பண்ணி நம்ம ரொட்டீனுக்கு வர்றதுக்கு எப்படியும் டைம் ஆகும். அது எந்தெந்த பாக்ஸில் எது இருக்குதுன்னே நமக்கு தெரியாது. அதனால் அந்த காரில் இருக்க திங்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு 4-5 நாளைக்கு அந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஓரளவுக்கு டென்ஷன் ஆகாமல் போயிட்டுருக்குமே அப்படின்ட்டு அதுக்கான கொஞ்சம் பொருட்கள் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கே தெரியும்,
வீடு ஷிஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா என்னை இந்த ஒரு வருஷம் ஒரு வீட்டில் இருக்க விடவே இல்லை, மாறிட்டே இருந்தது. அது ஒரு சில பேர் சொல்கிறாங்க, அந்த கெட்ட நேரம்னு வந்துச்சு அப்படின்னா நம்மளை ஒரு இடத்துல இருக்க விடாது, அது அதோட போக்கில் இழுத்துட்டு போகும். என்னதான் வந்து நம்ம ப்ரே பண்ணினாலும் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா எதையும் வந்து நம்ம தடுக்க முடியாது, அப்படி நம்மளோட நேரம் நம்மளை இழுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேபி அதான் கூட இருக்கலாம். கடைசியில் வந்து இங்கே ஒரு 5-6 மாதம் கூட இல்லை, நவம்பரில் வந்தோம். தீபாவளிக்கு இங்கே ஷிஃப்ட் ஆனோம். ஆனதுக்கப்புறம் ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரிஞ்சுதா அப்படின்ட்டு. எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. ஆனால் யோசிச்சு பார்க்கும்போது நான் ஒரு தடவை கீழே விழுந்தேன். அப்புறம் ஹஸ்பண்டும் விழுந்திருக்காரு. அவர் வந்து விழுந்ததை என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் வந்து நெக்ஸ்ட் டே கொஞ்சம் பின்னாடி பெயின் ஆகுதுன்னு அவர் சொல்லும் போது நான் கேட்டேன், என்ன திடீர்னு என்ன பெயின்? ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு கீழே விழுந்துட்டேன், அப்படி அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணும்போது பின்னாடி கல் தடுக்கி கீழே விழுந்துட்டேன், பின்னாடி நல்லா அடிபட்டுருச்சு அப்படின்னா. அப்போவே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. பட் அவர் வந்துட்டு அது ஒரு சின்ன அடி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி தான் வந்து லைட்டாக அந்த பெயின் வர ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் ரெடி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட நாய்க்குட்டி ஒன்று வாங்கியிருந்தோம் இல்லையா லாஸ்ட்டாக, அவன் வந்து ஒரு 2-3 நாள் டே கேரில் இருந்தான். இருந்ததுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த டே கேரில் இருந்தங்காட்டி அவனுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தான். ஸோ வந்ததுக்கப்புறம் மித்துக்கும் ஒரு கடி, அப்புறம் இவங்க நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த அக்காவுக்கும் ஒரு கடி கிடச்சிருச்சு. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு, பட் இருந்தாலுமே நமக்கு ஒரு பயமாக இருந்தது. அதனால் அந்த டைமில் வந்து ஃப்ரெண்டு நான் கொஞ்ச நாள் வச்சுக்கிறேன் அப்படி, இன்றைக்கி இப்போதைக்கு அதெல்லாம் யோசிக்காத, செட்டில் ஆக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. இது வந்து சாதாரணமாக தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோமோ தவிர ரொம்ப வந்து ஒரு தப்பான விஷயம் ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு அறிகுறியாகவே தெரியல. அதுலேயும் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாம் பூஜை வச்சிட்டோம். எந்த வீட்லேயுமே வந்து பூஜை வைக்கவே இல்லை. ஆனால் இந்த வீட்டில் வைக்கணும்னு அவர் சொன்னார். உங்களுக்கு தெரியும் இல்லையா, இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு பூஜை வச்சு தான் உள்ளே வந்தோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் இருந்தது. நம்ம வீட்டு மேலே எல்லாம் தப்பு சொல்லக்கூடாது, நமக்கும் நேரம் அப்படி இருந்திருக்குது என்னமோ, அவ்வளோதான். வீடு வந்து நல்ல வீடு தான், வாசல் எல்லாமே வந்து பார்த்து தான் வந்தோம். ஆனால் ஜான்வரி மாதம் வந்து எங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எதுக்கு அப்படி பேசினாரு அப்படிங்கிற மாதிரி சில அறிகுறிகள் மட்டும் எங்களுக்கு தோணுச்சு. அவர் போனதுக்கப்புறம் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம். என்னென்னா பொங்கலுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஊருக்கு போக வேண்டாம்னு சொல்லி சொன்னார். நான் என்னென்ன இல்லை போயிட்டு வரலாம், குழந்தைகளுக்காக போகலாம், இன்னும் பாப்பாவுக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துடும் இல்லையா, ஸோ அதாவது பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் வந்துடும் இல்லையா, அதனால நாம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்கள போய் பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும், அதனால நம்ம பொங்கலுக்கு போயிட்டு வரலாம், எந்த பொங்கலும் நம்ம மிஸ் பண்ணதே இல்லை, போகலாம் அப்படின்னு. இல்லை அப்படி வேண்டாம் அப்படின்னாரு. இல்லைங்க போயிட்டு வரலாம், பொங்கல் அப்போ வந்து எல்லாருமே ஊருக்கு வந்திருப்பாங்க, தீபாவளி கூட பிரச்சனை இல்லை, தீபாவளி கூட நம்ம போகலை, பட் பொங்கலை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, அங்கே மணப்பொங்கல் நம்ம வைக்கணும், இங்கே தோப்பில் பொங்கல் வைக்கணும், போயிட்டு ஒரே நாளில் வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் என்னாரு, போயிட்டு அடுத்த நாள் கிளம்பிடணும் அப்படின்னாரு. சரி ஓகேங்க அப்படின்ட்டு. எப்போவும் ஊருக்கு போகும்போது இந்த தடைகள் அவர் வந்து சொல்ல மாட்டார். ஊருக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாலியாக எடுத்துக்குவார், அந்த ஒரு குஷி அவருக்கு தெரியும். ஸோ அங்கே வந்து நாங்கள் போய் ஒரு 2 நாள் வந்து ஊரில் இருந்தோம். அந்த டைமில் என்னோட இன்லாஸ் வீட்டுக்கு போகும்போது ஒரு நாள் கூட நாங்கள் முன்வாசல் வழியாக போகவே இல்லை. எல்லா நாளுமே பின்வாசல் வழியாக தான் போனோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து ஒரு பூஜை வச்சுருந்தாங்க. அது என்ன பூஜைன்னு தெரியல, அன்றைக்கி வந்து அத்தை சொன்னாங்க, பட் எனக்கு கரெக்டாக அது என்னன்னு தெரியல. ஸோ அது வந்து கோவிலில் நடக்காமல் அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்ததுனால அந்த ஸ்ட்ரீட்டை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் பொங்கலுக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்குமே அந்த ஷெட்டெல்லாம் வந்து எதுவுமே ஓப்பன் பண்ணல. அதனால எப்போவுமே வந்து பின்வாசல் வழியாக நாங்கள் போனதில்லை.
அன்னைக்கு அதாவது போனதுலேருந்து வர வரைக்கும் வீட்டோட பின்வாசல் வழியாக தான் போனோம் வந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இதாகி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போதும் பார்த்தீங்கன்னா பின்வாசல் வழியாக தான் போனோம். ஸோ முன்வாசல் வழியாக வந்து நாங்கள் போகவே இல்லை எங்களோட வீட்டுக்கு. அதே மாதிரி மணப்பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பொங்கல் வைக்கல இந்த தடவை. காலையில் நேரமே அத்தை வந்து வச்சுட்டாங்க. எந்த வருஷம் வந்து மணப்பொங்கல் வைக்கும் போது நான் இல்லாமல் இருந்ததில்லை. பட் இந்த வருஷம் வந்து நானும் அவர் 2 பேருமே வந்து வைக்கிற டைமுக்கு அங்கே இல்லை. அது கூட நாங்கள் வந்து யோசிக்கல. சரி ஓகே, காலையில் நேரமே வைக்கணும், மத்தியானத்துக்கு மேலே வந்து கெஸ்ட் எல்லாம் வராங்க அப்படின்ட்டு நேரமே வைக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்ட்டு அதை நாங்கள் யோசிக்கல. அதே மாதிரி தான் பின்வாசல் வழியா போனது. சாமிக்கு பூஜை நடக்குது. அதனால இந்த மாதிரி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைம்ல இந்த 2 விஷயமும் எங்களுக்கு தோணுச்சு. அப்புறம் என்னோட பெரியப்பா. என்னோட பெரியப்பா அப்படின்னா அப்பாவோட கூட பிறந்த அண்ணா. அவர் மேல இவருக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை. எல்லாத்து மேலயுமே வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சிருப்பாரு. அவருனா ஒரு ஸ்பெஷல். அப்போ வந்து நான் ஊர்ல இருக்கும்போது எங்க பெரியப்பா வண்டி வந்து கிராஸ் ஆகுது. எங்க அண்ணன் தோப்புக்குள்ள போகுது. அப்போ சொல்றாரு, பெரியப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னாரு. நான் அப்போ வந்து மித்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். மித்திரனை ஊட்டி விட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்க பொறுங்க 2 பேரும் போகலாம் அப்படின்னு. ஆனால் எங்கிட்ட சொல்லாமையே அவர் என்ன பண்ணாருன்னா கடகடன்ட்டு அங்கே அண்ணன் தோப்புல போய் எங்க பெரியப்பாவை பார்த்து பேசிட்டு வந்துட்டாரு. வந்த உடனே எங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு, அவரை மட்டும் நான் பார்க்காம போயிடுவேனோன்னு நினச்சேன், ஆனால் அவரையும் நான் வந்து பார்த்துட்டேன் அபி, சந்தோஷம் அப்படின்னாரு. நான் எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசுக்கு அருந்தலாக இருந்தேன் அந்த டைமில். அப்போ வந்து எங்கள் பெரியப்பாவுக்கு உடம்புக்கு சரியில்லாமல் இருந்தது. ஸோ அதைக்கான யோசிச்சிருப்பாரோ, ஏன்னா ரொம்ப ஏஜ்ட் அவரும், அதை சொல்கிறதுக்கு இப்படி சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி நினச்சேன். அதையும் விட்டுட்டேன். எல்லா பொங்கல் முடிஞ்சது. பொங்கல் வந்து நான் மாட்டு பொங்கலும் நான் வைக்கல. வருஷம் வருஷம் நான் வைப்பேன். அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் அம்மா வந்து என்ன நினச்சாங்கன்னு தெரியல. பட் அம்மாவை வந்து பொங்கல் வச்சுட்டாங்க இந்த வருஷம். ஸோ பொங்கல் வந்து எங்களுக்கு இந்த தடவை அவ்வளோ சிறப்பாக வந்து இல்லவே இல்லை. பொங்கல் முடிச்சதுக்கப்புறம் அவசர அவசரமாக ஊருக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறாரு. நானும் வந்துட்டு சரி பாப்பாவுக்கு எக்ஸாம் இருக்கங்காட்டி இவ்வளோ ரஷ் பண்ணுறாரு போல இருக்கு அப்படின்ட்டு நாங்களும் எல்லாம் பேக் பண்ணி கிளம்பிட்டோம். பொங்கல் முடியிருக்கு, அந்த பூ பொங்கல் முடியிருக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம். அப்போ வந்து எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. இந்த மாதிரி நான் வந்து ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தாலோ, ஏதாச்சும் நான் தப்பு பண்ணியிருந்தாலோ என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அழுதாரு. அதே மாதிரி அம்மா அப்பாவும் வந்து அழுதுட்டாங்க. இது என்னடா இது, காலில் விழுந்து இப்படி அழுகிறாரே, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் என்ன எங்களுக்கு தப்பு பண்ணீங்க மாப்பிள்ளை, இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு அம்மா அப்பாவும் அன்னைக்கு கிளம்பும் போது அழுதுட்டாங்க. ஆசீர்வாதம் எப்போவுமே வாங்குவோம். நாங்கள் ஊருக்கு கிளம்பும் போது அம்மா அப்பா அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கிளம்புவோம். ஆனால் அன்னைக்கு வந்து என்னை கூப்பிடவே இல்லை. நான் ஆசீர்வாதத்துக்கு வர்றது, அதாவது அந்த இது காலில் விழுகிறதுக்கு முன்னாடியே என்னோட ஹஸ்பண்ட் வந்து அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு. வாங்கி இப்படி ஒரு வார்த்தை சொன்னோன்னே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன் இப்படி ஒரு வார்த்தையை பேசணும், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு. இல்லை அபி, நாம எந்த தப்பு செஞ்சுருந்தாலும் பெரியவங்களா அவங்க வந்து நம்மளை மன்னிக்கிறது தானே கரெக்டு, அதனால அப்படி நான் பேசினேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நானும் அவரும் சேர்ந்து அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு குழந்தைகள் எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எப்பவும் போல் ஊருக்கு கிளம்பியாச்சு. இதுதான் நடந்தது. இது நடந்து முடிஞ்சு ஒரு 10 நாளில் அவருக்கு உடம்புக்கு சரியில்லாமல் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் வந்து அந்த அந்த டைமில் அவர் பேசின வார்த்தைகள் ஒன்றொன்றும் வந்து என் மனசுக்கு அம்மா அப்பா எல்லாத்துக்கும் வந்து யோசிக்க தோணுது. விதி வந்து எந்த மாதிரி எல்லாம் பேச வச்சிருக்கு, எந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்க வச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இப்போ தான் வந்து நாங்கள் ஒன்றொன்னா யோசிக்கிறோம். எது நடந்து முடிஞ்சிருந்தாலுமே அந்த டைமில் நமக்கு இவ்வளோ பெரிய லாஸ் இருக்குன்ட்டு நமக்கு தோணாது இல்லையா? சத்தியமாக அந்த டைமில் எனக்கெல்லாம் எதுவுமே தோணலை. யாருக்குமே எந்த ஒரு ஒரு சிம்டம்ஸு எதுவுமே எங்களுக்கு வந்து தோணவே இல்லை. உடம்பு இளைச்சிருந்தாரு. ஆனால் அதுக்கு வந்து எல்லாருமே சொன்னாங்க, ஏன் உடம்பு இளைச்சிருக்க, உடம்ப பார்த்துக்கோ பார்த்துக்கோ பார்த்துக்கோன்னு எல்லாருமே சொன்னாங்க. பட் அபியும் இளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி, வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணதில் வந்து கொஞ்சம் உடம்பு இளைச்சிருக்கு. பட் எனக்கு ஏற்றணும் அப்படின்னா ஒரு 1 வீக்கில் ஏற்றிடுவேன். உங்கள் உடம்பு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது, நீங்கள் தான் இளைச்சிட்டு வரீங்க அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எல்லாம் காமெடியாக பேசி அந்த விஷயத்த கூட சிரிச்சுக்கிட்டோம். அவ்வளோதான். இப்போவுமே ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நீ கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு வந்திருந்தா காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ட்டு. நான் எவ்வளவோ தடவை சொன்னேன் கோயம்புத்தூர் போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து எனக்கு இங்கே விட அங்கே எனக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, என்னை இப்படியே விட்டுரு அபி. நமக்கு வந்து எக்கோசிஸ்டம் இங்கே நல்லா இருக்குது, எனக்கு எல்லாருமே கூட இருக்காங்க. ஊருக்கு போனோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நம்மளை பரிதாபமாக பார்க்குறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் நாம் இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்ட்டாரு. நாமளும் ஒருத்தரை கம்பல் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவரை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓகே சொல்ல வைக்கிறதுங்கிறது தப்பு. இங்கேயே நல்லா தான் போயிட்டுருக்குது, இதுக்கு மேலே நமக்கு பெருசாக ஒன்றும் வித்தியாசம் வந்துடாது. அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு முக்கியம், அவரோட சப்போர்ட்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இஷ்டமில்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லாகிற நோய் கூட ஆகாமல் போயிடலாம். அதனால நம்ம இங்கே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இங்கே இருந்துட்டேன். அப்பாவும் சொன்னார், 1 மாதம் ஆயிடுச்சு, இன்னுமே வந்து அவருக்கு ரெடி ஆக மாட்டேங்குது, நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். பொண்ணுக்கு வந்து எக்ஸாம் போயிட்டு இருந்தது அந்த டைமில். அதனால அப்பா என்னாரு, நீ பையனையும் பிள்ளையும் வச்சு அங்கே மேனேஜ் பண்ணிக்கோ, நான் கார் எடுத்துகிட்டு மாப்பிள்ளை இங்கே ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன், வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், யாருக்கு எதுவும் தெரியாது, நான் சைலண்ட்டாக கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கட்டும், நம்ம தோப்பில் இருக்கங்காட்டி யாருக்கும் வந்து தெரியாது அப்படி, அவர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணவே வேண்டாம், நல்லானதுக்கப்புறம் அப்படியே ஊருக்கு போயிருங்க அப்படின்னாரு. பட் அவர் வேண்டவே வேண்டான்னு சொன்னங்காட்டி நான் அதுக்கு மேலே அவரை புஷ் பண்ண எனக்கு விருப்பமே இல்லை. அவர் ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தார், அதாவது உடம்புக்கு முடியல அப்படிங்கிறது. இதில் இதையும் போட்டு அவரை கம்பல் பண்ண வேண்டான்ட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ இது வந்து அடுத்த நாள் காலையில் அன்னைக்குமே வந்து பேக்கிங் இருந்து முந்தின நாள் ஒரு 9:30 வரை பண்ணாங்க, முடியல. அதனால் காலையில் வந்து பேக் பண்ணிவிட்டு லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு காலையில் பேக்கிங் முடிச்சுட்டு மதியம் ஒரு 12:30 1 மணிக்கு வந்து ட்ரக் வந்திருந்தது. எனக்கு ட்ரக்கு பத்துமா பத்தாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது, ஏன்னா திங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால. பட் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வந்து உள்ளே வச்சுட்டாங்க. அப்போவும் சைக்கிள் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்படியா வச்சு எடுத்துகிட்டு போயிருங்க, இதுக்கு தனியாக வண்டியெல்லாம் வச்சு நம்ம பிடிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீட்டாக பேக் பண்ணியாச்சு. பட் வந்த ஒரு நாளில் மித்து கூட எல்லோரும் பழகுனாங்களா, அதனால் பசங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க. நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, அக்கா நாங்கள் பார்த்துக்குறோங்க்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கக்காங்கிற மாதிரி நல்லா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணாங்க எல்லாருமே. ஒரு சிலர் வந்து மினி வ்ளாகில் சொல்லியிருந்தீங்க, நீங்களே பேக் பண்ணி போயிருக்கலாம், எதுக்காக வந்து இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்ட்டு. செலவு அப்படிங்கிறது வந்து அதுக்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வரதில்லை. மனசு உளைச்சல், அதே மாதிரி நம்மளோட மைண்டு உடம்பு அலைச்சல், இது எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்கும். அதை நாம் பேக் பண்ணோம் அப்படின்னா இது உட்காந்து அவங்களே ப்ரொஃபஷ்னலாக நிறையா வீட்டுக்கு டெய்லி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கே 2 நாள் ஆகும்போது நானெல்லாம் வந்து இதை தனியாக மேனேஜ் பண்ணி பேக் பண்ணி ஒரு லாரியில் ஏற்றி அனுப்புறது அப்படிங்கிறது வந்து சாத்தியமான விஷயமே இல்லை. 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற வீட்டுக்கே வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் தான் நான் யோசிப்பேன். ஸோ இவ்வளோ தூரம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை. பெங்களூர் போனது வந்து வீட்டை காலி பண்ணிட்டு வர்றதுக்காக அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஒரு வேலையாக இருந்ததோ தவிர அதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான வேலைகள் இருந்தது. இன்னுமே வந்து எனக்கு நிறையா வேலைகள் வந்து முடியவே இல்லை. மேஜரான சில விஷயங்கள் முடிச்சுட்டு வந்திருக்கணும் தவிர இதெல்லாம் வந்து கரெக்டாகி நான் பெங்களூர்லேருந்து கம்ப்ளீட்டாக என்னோடய வேலைகள்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 monthsக்கு மேலே ஆயிரும். ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு 7:30 ஆயிடுச்சு, எல்லாத்தையும் லோட் பண்ணி வண்டி கிளம்பிருச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பிளான்ட்ஸுக்கு வந்து மாமாட்ட சொல்லி ஒரு லாரி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா செடிகள் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதில் எந்த செடியும் நான் விட்டுட்டு போகிறக்கு எனக்கு மனசே இல்லை. இதுவுமே அப்படி தான், ஒவ்வொரு ஒவ்வொரு செடியும் வந்து பார்த்து பார்த்து 2 பேரும் வாங்கி வச்சது. நான் சொன்னேன் இல்லையா, ஒன்னொன்றும் வந்து என்னோடய பிள்ளைகளாட்ட என்னோடய எமோஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்ச என்னோடய செடிகள். ஸோ அவங்கள யாரையுமே மிஸ் பண்ணக்கூடாது, ஒருத்தர் விடாமல் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடணும் அப்படின்ட்டு லாரி தான் புக் பண்ணியிருந்தேன். ஒரு 20 அடிக்கு அந்த லாரி வந்து இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதில் எனக்கு பத்துமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். ஏன்னா நம்ம ஆளெல்லாம் வந்து ஏறிட்டாங்க அப்படின்னா அதிகமான இடங்களை தான் பிடிப்பாங்க, ஏற்றிட்டே இருக்கணும், அந்த மாதிரி இருந்தது. லாரி மட்டும் வந்தது, பட் அதுக்கு இந்த செடிகளெல்லாம் அந்த லாரியில்
தூக்கி வைக்கிறதுக்கு வந்து நமக்கு ஆளுக கிடைக்கல. அதுக்கப்புறம் கடைசியில் நம்மளோட லேஅவுட்லேயே தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி ஒரு 3 பேர் வந்து நமக்கு கிடைச்சாங்க. ஸோ அவங்கள வச்சு எல்லா பிளான்ஸையும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு காலையில் பிளான் பண்ணியிருந்தேன். முந்தின நாள் லக்கேஜ் போயிடுச்சா, அதுக்கு அடுத்த நாள் காலையில் காரை வந்து நம்ம போகிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறக்காக டிரைவர் கிட்ட சொல்லியிருந்தேன். அதில் அந்த பேசிக்காக ஒரு 2 நாளைக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையும் அதில் லோட் பண்ணிவிட்டு அந்த காரை வந்து அன்னைக்கு காலையில் அனுப்பி வச்சாச்சு. சாண்ட்ரோம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட செல்லக்குட்டி தான். இது வரைக்கும் வந்து என்னை எங்கேயுமே சாண்ட்ரோ விட்டதில்லை. என்னோடய ஃபஸ்ட்டு கார் அவர் வாங்கி கொடுத்தது. ஸோ சென்டிமெண்ட்லி அது என் கூடயே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஸோ நெக்ஸான் வந்து ஒரு 4-5 மாதம் தான் ஆச்சு. எனக்கு அது மேலே அவ்வளோ வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை. நாங்கள் அதில் ட்ராவல் பண்ணதே இல்லை அவ்வளோலாம். ஸோ நெக்ஸான் மட்டும் விட்டுட்டு சாண்ட்ரோ எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ டிரைவர் வந்து காலையில் காரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு. அவங்க கிளம்பும் போதே நமக்கு வந்து பிளான்ஸ் எல்லாம் ஏற்றுறதுக்கான லாரி வந்து வந்துருச்சு. லாரிலையுமே பார்த்திங்கன்னா செடிகள் எல்லாம் வைக்கிறதுக்கு பத்தல. ஸ்டார்டிங்கில் எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா இந்த லில்லி எல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடமே பத்தல. அப்போ அம்மா சொன்னாங்க, நீ எல்லாத்தையும் தூக்கி ஒரே பாட்டில் போட்டுரு, அங்கே போய் பிரித்து வைக்கலாம் அப்படின்ட்டு. பிரித்து வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவங்கவுங்க அந்தந்த பாட்டில் இருக்கட்டும். சின்ன பாட்ஸ் எல்லாம் வந்து பெரிய பாட்டில் அப்படியே அடுக்கி வச்சு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். எக்காரணத்தை கொண்டும் வந்து அந்த செடிகளை வந்து ஒன்று சேர்த்தி அதை கஷ்டப்படுத்தவெல்லாம் வேண்டாம். அங்கே போய் அந்த வெதருக்கு செட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். இதில் நாம் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்ட்டு அந்த அண்ணன்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் சேஃபாக எந்த பாட்டும் உடையக்கூடாது, செடிகள் முக்கியமாக உடையவே கூடாது, எல்லாமே வந்து இதே மாதிரி போகிறக்கு பார்க்கணுன்னா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிம்மா நான் எப்படியாச்சும் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த 3 பேரும் நல்லா ஹெல்ப் பண்ணி செடிகளை எல்லாத்தையும் வந்து லோட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவனை தான் தூக்கி வைக்க சொன்னேன். ரொம்ப பார்த்து எடுத்து வையுங்கண்ணா, ஏதாச்சும் உடஞ்சிட்டானா கஷ்டம் அப்படின்ட்டு. அவங்க எடுத்து வச்சு சேஃபாக தான் கட்டுனாங்க. ஆனால் நம்ம இடத்துக்கு வரும்போது பாவம் காற்றுல பட்டு கொஞ்சம் உடஞ்சி போயிடுச்சு. இனி மறுபடியும் வந்து அதை வளர்த்தணும். ரொம்ப அந்த வெயிலுக்கும் வந்து வாடி போனதுனால பழைய மாதிரி செழிப்பாக அந்த செடி வந்து நம்ம இடத்துக்கு வந்து சேரலை. பட் ஓகே, வேருக்கெல்லாம் எதுவும் ஆகலை. இறக்கி வைக்கும் போது பாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே உடையல. நல்லா டைட்டாக எல்லாத்தையும் வந்து லோட் பண்ணதுனால அப்படி இப்படி ஷேக் ஆகாமல் உடையாமல் வந்துருச்சு. ஒரு சில பாட்டு சின்ன சின்னதாக இருந்தது, ஒரு 2 வந்து உடஞ்சிருந்ததோ தவிர மற்றபடி எல்லாமே சேஃபாக வந்துருச்சு. அவ்வளோ தூரம் இத்தனை செடிகளை வந்து அவங்க கொண்டு வந்ததே பெருசு இல்லையா. காலையில் ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு பிளான்ஸ் எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணுறக்கு. ஃபஸ்ட்டே நான், அம்மா, பெரியம்மா 3 பேரும் எல்லா செடிகளையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. இன்டோர் பிளான்ஸ் எதுவுமே வந்து உள்ளே இல்லை. எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொண்டு வந்து இங்கே அடுக்கி வச்சதுனால கொஞ்சம் அந்த டைம் சேவிங் இருந்தது. இதை முடிச்சுட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வெளி வேலைகள் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. சரி, அதை முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே ஊருக்கு கிளம்புற மாதிரி தான். அன்றைக்கி நைட்டு கிளம்பி அடுத்த நாள் ரீச் ஆகும்போது பிளான்ஸும் வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிளான்ஸை அந்த வீட்டில் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அனுப்பி வச்சுருந்த லோடு வரும் இல்லையா, அவங்கள எல்லாத்தையும் வந்து அன்லோட் பண்ணி உள்ளே இறக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் வந்து லோட் பண்ணி அனுப்பும்போது மனசில் அவ்வளோ பாரம். எவ்வளோ ஆசையாக ஒன்று வாங்கி 2 பேரும் வச்சுருந்தோம். ஒவ்வொரு செடிகளை பற்றி எத்தனை விஷயங்கள் பேசியிருந்தோம் அப்படிங்கிறது. வீட்டில் முந்தின நாள் அந்த லக்கேஜ் எல்லாம் வந்து பேக் பண்ணும்போது அவ்வளோ எனக்கு வந்து அந்த மெமரிஸ் வரல. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. பட் அந்த இடத்துல நான் நிற்கவே இல்லை. அடுத்தடுத்த வேலைகள்ட்டு நகர்ந்து போயிட்டே இருந்தேன். ஆனால் செடிகள் வந்து ஒன்று நம்மக்கிட்ட பேசும். ஏன்னா அவ்வளோ ஸ்டோரிஸ் அதுக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கஷ்டம், இந்த மாதிரி ஒரு மனநிலைமை வந்து ஒரு எதிரிக்கு கூட வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு வந்து இந்த கடவுள் தள்ளிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ காலையில் ஒரு 2 மணி நேரம் வேலையை முடிச்சுட்டு லோட் பண்ணி சேஃபாக போய் சேரணும் அப்படின்ட்டு அவங்க டிரைவரை நாட்ட சொல்லி பிளான்ஸ் எல்லாத்தையும் அனுப்பியாச்சு. எப்படியும் அங்கே ரீச் ஆகும்போது மிட் நைட் ஆயிரும். அதுக்கப்புறம் காலையில் நாம் போகும்போது அங்கே வந்து இறக்குற கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு போதுமான அளவு செடிகளுக்கு தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே நம்மளோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டியிருந்தது இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஹவுஸ் ஓனர்கிட்ட பழைய மாதிரி கொடுக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இது ஒட்டமும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது ரிமூவ் பண்ணலாமா அப்படின்ட்டு. சூப்பராக ரிமூவ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழைய மாதிரி நமக்கு டைல்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும்.
ஸோ எல்லாமே வந்து பேக் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் வெளியே போய் எங்களோட பாஸ் அவங்களையெல்லாம் பார்த்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரணும். அது இல்லாமல் கொஞ்சம் வேலைகளும் இருந்தது. மித்திரனோட ஸ்கூலில் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்கெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு கிளம்பியாச்சு. ஃபுல் டே வந்து அங்கே இருந்தோம். நைட்டு ஒரு 10 o'clock பஸ் இருந்தது. அதுக்கு முன்னாடி வெளி வேலைகள்லாம் முடிச்சுட்டு நைட்டு பஸ்ஸுக்காக கிளம்பியாச்சு. நாங்கள் இங்கிருந்த 17 வருஷமும் வந்து ரொம்ப ரொம்ப அழகான நாட்கள். எந்த இடத்துலையும் பெங்களூர் வந்து எங்களை கைவிட்டதே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக வச்சுருச்சு. அந்த 17 வருஷம் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பல ஜென்மம் வாழ்ந்ததுக்கான அர்த்தம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கள் அம்மா கிட்டேயாட்டும் அப்பா கிட்டேயாட்டும் நான் மனசை விட்டு அழுதது இல்லை. எல்லாமே வந்து என்னோட செடிகள். இன்னொன்று அந்த வாஷ்ரூம். எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் போய் அந்த இடத்துல அழுதுட்டு ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டு வந்துடுவேன். அவ்வளோதான். எல்லாத்து முன்னாடி அழுது எல்லாத்தையும் டவுன் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. இது வந்து இன்னைக்கு நாளைக்கு முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை. காலம் பூரா என் கூட இருக்கும். 2 தடவை பெங்களூர் வந்ததுக்கப்புறம் என்னை அறியாமல் நான் அழுத ஒன்று வந்து செடிகள். இன்னொன்று வந்து நான் ரூபாவை பார்க்க போகும்போது. ரூபா என்னை பார்த்து ஒரு இடத்துல கூட அழுகலை. அழுகாத மாதிரி கண்ட்ரோல் பண்ணி இருந்தாங்க. ரூபாக்கு பாய் சொல்லிட்டு வரும்போது நான் ஹஸ்பண்ட் கிட்ட கடைசியாக பேசிட்டு வெளியே வரும்போது என் மனசு எவ்வளோ பாரமாக இருந்ததோ அவ்வளோ பாரமாக இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிள்ளைக்கு குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாமல் நெறிக்கட்டும் போது நெஞ்சில் எப்படி ஒரு வலி வருமோ அந்த மாதிரி ஒரு வலி, அந்த ஃபீல் வந்து எனக்கு ரூபா விட்டு வரும்போது இருந்தது. இதே ஃபீலிங்கு தான் வந்து என் ஹஸ்பண்ட் என்னை விட்டு போகும்போது இருந்தது. யாரையுமே பார்க்காம ரூபாவை மட்டும் பார்க்க போனதுக்கு காரணம் என்னென்னா, அவ்வளோ விஷயங்கள் எனக்கு வந்து சொல்லி தான் அனுப்புனாங்க. எனக்கு தெரியும் போய் மீட் பண்ணேன் அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையும் அவரை பற்றி என்கிட்ட பேச மாட்டாங்க. நிறையா ஃப்யூச்சருக்கான விஷயங்கள் எனக்கு வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரூபா கிட்ட போனதே. அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அவங்கள மட்டும் மீட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இப்போவுமே பார்த்திங்கன்னா நிறையா ஃபோன் கால்ஸ் வந்து நான் அட்டன் பண்ணுறதில்ல. ஒரு 90% வந்து நான் கொஞ்சம் அட்டன் பண்ணாமல் போயிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இதை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். அது வரைக்கும் திரும்ப திரும்ப அதை பேசாமல் இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய மருந்தாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் உண்டு நம்ம வேலையோடு இருக்கலாம் அப்படின்ட்டு இதை மட்டுமே இப்போதைக்கு பார்த்துட்ருக்கேன். இதுக்கே வந்து சுத்தமாக டைமே பற்ற மாட்டாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டு வந்து பஸ்ஸு ரொம்ப லேட்டு. ஸோ என்னை வந்து ஆன்ட்டி அங்கிள் வந்து முந்தின நாளே சொல்லியிருந்தாங்க நைட்டு நாங்கள் தான் ட்ராப் பண்ணுவோம் அப்படின்ட்டு. என்னை வந்து ஒரு யூடியூபராக எல்லாம் அவங்க பார்க்கல. இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அம்மா அப்பான்னு தான் நான் அவங்கள கூப்பிடுவேன். ஸோ அவங்க வந்து என்னை ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்புனாங்க. 17 வருஷம் நான் அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது த மோஸ்ட் ரொமான்டிக் மூவி அப்படின்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எவ்வளோ ஒரு விஷயங்கள் வந்து பேசணும் பண்ணணும், எந்த மாதிரி வந்து குழந்தைகளை கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட திருப்திக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். ஸோ இனி வரப்போகிற வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு பார்ட். பட் இதோட வந்து இது முடியாது. எல்லாத்தையும் வந்து நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னோடய ஃபேமிலி எங்கூட இருப்பாங்க. நான் சொல்கிறது எங்கள் அம்மா அப்பா மட்டும் இல்லை, உங்களையும் சேர்த்து தான். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருக்கும். உங்களோட பிளெஸ்ஸிங் எனக்கு இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. எனக்கு அதே போதுமானதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளோட புது இடத்துல இருந்து லாங் வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.